இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைகிறார். கோட்டீஸ்வரன், மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை ஒரு சில தொகுதிகளுக்கு மட்டும் பொறுப்பாளராக நியமித்ததால் தான் அதிருப்தியில் அவர் விலகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த அலையன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் போது மீண்டும் அண்ணாமலை ஒரு எழுச்சி பெற்றார் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ மீண்டும் அவர் ஓரங்கட்டப்படுவதாக எடுத்துக்கலாமா இதை? வணக்கம். ஒரு கட்சி என்பது ஒரு சில நபர்களை தாண்டிங்க. அது எந்த ஒரு கட்சியா இருந்தாட்டும். இப்ப இதுல இப்போ எனக்கு முன்னாடி பேசக்கூடிய நண்பர் ஷபீர் சொன்ன அந்த ஒரு விஷயம் அதாவது எனக்கு எப்பயுமே பெரிய முக்கியத்துவம் தமிழ்நாடு பூரா முக்கியத்துவம், தமிழ்நாடு பூரா பிரச்சாரம், என் தலைமையில கூட்டணி அப்படின்ற மாதிரி இருந்தவர் அவரு. அவரை சாதாரண ஒரு மாவட்ட தலைவர் வேலை செய்யணும், இல்ல மாநில தலைவர் முன்னாள் மாநில செயலர் வேலை செய்யணும் அப்படின்னும் போது அவர் அந்த அடம் பிடிக்கிற அந்த ஒரு போக்கு இருக்கு. இந்த அடம் பிடிக்கிற போக்கு எங்கிருந்து வருதுன்னா, இவர் வட்ட செயலாளராவோ ஒரு மாவட்ட பிரதிநிதி, மாநில பிரதிநிதி, சட்டமன்ற வாய்ப்பு சீட்டு கொடுத்தது, அப்படி நகர செயலர் அப்படி வந்திருந்தாருன்னா அவருக்கு அது ஒரு கட்சியினுடைய அந்த இப்ப இருக்கிற பதவி எவ்வளவு முக்கியத்துவம், நம்ம பிரதமர் வரக்கூடிய அந்த மேடையில நம்மளை உட்கார வைக்கிறாங்க அப்படின்றதுலாம் அவருக்கு தெரியும். அவர் என்னன்னா இஸ் ஒன்லி ஆஸ்கிங் ஃபார் அ லயன் ஷேர். அது கீழே இருந்து வரவங்களுக்கும் இப்போ அண்ணாமலை அவர்களை தலைவரா போட்டு சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிச்ச ஒரு முன்னாள் அமைச்சரா இருந்த நயினார் நாகேந்திரனை கூட நீங்க வேலை செய்யுங்கன்ன போது நயினார் ஏத்துக்கிறாரு. வானதி ஸ்ரீனிவாசனை நீங்க கூட வேலை செய்யுங்க அவர் கூட சேரும்போது வயசுல அனுபவத்துல எல்லாருமே வானதி ஸ்ரீனிவாசன் சீனியரை ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் 2 அமைச்சரா இருந்த ஒரு மத்திய அமைச்சரா அவரும் ஏத்துக்கிட்டு போறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பதவியில எல்லாம் இருந்தாங்க, கவர்னர் தான், அவங்களும் ஏத்துக்கிட்டு போறாங்க. ஆனா அண்ணாமலை அவருக்கு வயசு கம்மியா இருந்தாலும் பெரியவங்களை ஏத்துக்கிற அந்த பக்குவம் என்பது வரல. இதுதான் அரசியல்ல முதிர்ச்சி இல்லாத தனம் என்பது. உங்களுக்கு 6 சீட்டு கொடுக்குறாங்க, 7 சீட்டு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அந்த 7 ஃபோக்கஸ் பண்ணி 7த்துல வெற்றி பெற வச்சுட்டு நீங்க ரிசல்ட்டை காட்டிட்டு நீங்க போய் தலைமையில பேசுனீங்கன்னா பண்ணுவாங்க. பட் இவர் வழக்கமா என்ன பண்றாருன்னா, நான் கோபமா இருக்கேன், என்ன ஓரம் கட்டினீங்கன்னா உங்க கட்சி இதாயிடும் அதாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டிசைனா சைஸா கலரா பார்த்தவங்க தான் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷாவும். பெரிய பெரிய ஆளுங்களே பிஜேபியில் அத்வானி போன்றவர்களே அவங்க வேற மாதிரி எல்லாம் டீல் பண்ணுவாங்க. இது அண்ணாமலை போன்ற இளம் தலைவர்களுக்கு இது நல்லதில்ல. ஏன்னா எந்த ஒரு கட்சியிலுமே உங்களுக்கு விருப்பு வெறுப்பு எது இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது உள்ள பேசணும். இது வெளியில இவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுன்றது அவர் சார்ந்த அந்த கட்சிக்கும் நல்லதில்ல, அவருக்கும் அது நல்லதில்ல. இது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை. இது பத்திரிகையாளர்களுக்கு வெளியில பேசுறாருன்னா அப்ப அவர் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தன்னை எப்பவுமே மார்க்கெட்டிங் பண்றதுல ஒரு சிறப்பா இருப்பாரு. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில தான் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி திமுகவுக்கு பெரும் சவாலாக அண்ணாமலை இருந்தார். ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த தொகுதிகளில் அவர் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இப்போ அவர் விலகுவது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படுமா சார்? அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்கு, இளைஞர்கள் கிட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சியோட அந்த மனப்பாங்கு இருக்கிற இளைஞர்கள் கிட்ட அவர் ஒரு எழுச்சி இருக்கு. இப்ப சட்டமன்ற தொகுதியில இப்ப நின்னார்னா அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் நான் மறுக்கல, அண்ணாமலை அவர்களை நான் குறைச்சி மதிப்பிடல. பட் தலைமை பண்பு என்பது அனுசரிச்சுக்கிட்டு போறது, 4 பேர் அரவணைப்பா போறது. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமை அவரை போட்டிருக்காங்க, அவரை செயல்பட விடணும். அவரு கொஞ்ச நாள் என்ன பண்றாரு ஏன்றாரு பார்த்துட்டு கூட இருக்கணும். நீங்க மாநில தலைவரா இருந்தப்போ நீங்க பாராளுமன்ற தேர்தல் இருக்கும்போது அவர் கோச்சிக்கிட்டு போல, நான் இங்க போய் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், நான் அங்க போய் பிரச்சாரம் பண்ண மாட்டேன். ஆனா வெளியில பேசும்போது எல்லாம் காரியகர்த்தா பேசுறீங்க. அப்ப பிஜேபியிலும் அந்த உட்கட்சி பிரச்சனைகள் அதிகமா இருக்குது தானே. இன்னொன்னுங்க, வயது குறைவு, அனுபவம் இன்னும் தேவைப்படுது. அவருக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பட் ஆனா அவரு எப்பயுமே அதாவது என்ன சொல்ல, எடுத்த உடனே சிஎம் கனவு. நிறைய பேருக்கு இப்ப அது ஒரு நோய் ஒண்ணு வந்திருக்குது. உடனே முதலமைச்சர் ஆயிடும், உடனே பதவி வந்துடும், உடனே மத்திய அமைச்சர் ஆயிடும். அரசியல் அப்படி கிடையாது. மக்களோட நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் பெறணும். போதிய அளவுக்கு நீங்க மக்கள் நம்பிக்கையை பெற்றீங்கன்னாதான் உங்களுக்குன்னு ஒரு தனி வாக்கு சதவீதம் நீங்க முதல்ல வெற்றி பெறணும். சட்டமன்ற தொகுதியோ நாடாளுமன்ற தொகுதியோ நீங்க ஜெயிச்சீங்கன்னாதான் உங்களோட பேச்சு மேல எடுபடும். நீங்க கேட்ட அந்த விஷயம் கண்டிப்பா இப்ப அண்ணாமலை தேர்தல் ஒதுங்குறாரு, அதாவது இப்போதைக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு ஒரு நாள் நான் போட்டியே போட மாட்டேன்னு ஒதுங்குறாருன்னா அது பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு தான். பிஜேபியை பொறுத்தவரைலாம் அது ஒரு பேசு பொருளாகவும் அதை வைத்து விவாதங்கள் வரும். அது ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட் தான். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். வழக்கமா இவர் என்ன பண்ணணும்னா ஒரு சர்ச்சையை கிளப்பி விடுவாரு, ஒரு 2-3 பேர் டெல்லியில இருந்து பேசினோம்னா ஆஃப் ஆயிடுவாரு. இல்ல அந்த மாதிரி இது ஒரு டாக்டிக்ஸா இல்ல இவர் உண்மையா தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்துட்டாரான்றது நம்ம போக தான் பார்க்கணும். கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.